மக்களே இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. 2வது ப்ரோமோலயாவது எவனாவது உண்மைய சொல்லுங்கடா! அப்படின்னு விஜேஎஸ் கதறத பார்க்க முடியுது. ஆனா உண்மைய மட்டும் சொல்லவே மாட்டாங்க அப்படிங்கிறது விஜேஎஸ்க்கே தெரியும். ஓகே வாங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள நாமினேஷன அடிக்கடி டிஸ்கஷன் பண்றீங்கல்ல. யார வந்து நாமினேட் பண்ணலான்னு கூடி கூடி கும்மி அடிக்கிறீங்கல்ல. அப்படி உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு யார நீங்க ஒண்ணு சேர்ந்து ஒவ்வொரு ஆளா நாமினேட் பண்ணீங்களா? அந்த உண்மைய சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அந்த உண்மைய சத்தியமா சொல்ல மாட்டாங்க. நம்ம இந்த வீடியோல உள்ள லைவ்ல இவங்க நாமினேஷன கூடி கூடி கும்மி அடிக்கிற விஷயத்த தான் பேச போறோம். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல லைக் பண்ணிருங்க. கமெண்ட் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம். மறந்துறீங்க மக்களே. இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். ஓகே. யார் யார் அப்படி கூடி கூடி நாமினேஷன் பிளான் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் பார்வதி, சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன் இவங்க 4 பேருமே இந்த வைல்ட் கார்ட் என்ட்ரிக்கு அப்புறம் கேமே இவங்களுக்கு தான். பிக் பாஸே இவங்களுக்கு தான். பிக் பாஸ் வீட்லயே இவங்க மட்டும் தான் மிகப்பெரிய ஜீனியஸ் அறிவாளி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூடி கூடி நாமினேட் பண்ணுவாங்க. இந்த வாரம் இவங்கள தூக்கி விட்டுருவோமா? அடுத்த வாரம் அவங்கள தூக்கி விட்டுருவோமா? தயவு செஞ்சு மக்களே இவங்க யாரையாவது ஒருத்தர தூக்கி விட்டுருங்க. அப்ப மட்டும் தான் இந்த அன்பு கேங்க உடைச்சு விட்டு இந்த வம்பு கேங் ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மறக்காம சொல்லுங்க. அன்பு கேங்க அவங்க வந்து உடைச்சு விட்டுட்டு வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் வம்பு கேங்னு ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணி இருக்கிறவங்க கண்டஸ்டன்ட் கிட்ட பூரா வம்பிழுக்க இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் வம்பிழுப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்டயும் வம்பிழுக்கிறீங்க, விஜய் சேதுபதி கிட்டயும் வம்பிழுக்கிறீங்க, வம்பு மட்டுமே எடுக்கிறீங்க. தயவு செஞ்சு கேம் விளையாட மாட்டேங்கிறீங்கடா, பார்க்கவே முடியல அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. உங்களுடைய கருத்து அப்படி ஒத்து போனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஜய் பார்வதி சிவனேன்னு ஹைப்ல விளையாடிட்டு இருந்த பொண்ணு கொஞ்சம் லோல விளையாடுது. இந்த டீம்ல போய் சேர்ந்துட்டு எச்ச பேர கெடுத்துக்காதம்மா. நம்ம திவ்யா இந்த விஜய் பார்வதி ஆல்ரெடி வீட்ல கத்திக்கிட்டே இருந்தது. ஒரு விஜய் பார்வதி கத்துது, கத்துது, கத்துதுன்னு அந்த டபரா செட் எடுத்துட்டு வந்து நம்ம விஜய் சேதுபதி கத்துனாலையும், ஒட்டுமொத்தமா இப்ப 4 விஜய் பார்வதி உள்ள அனுப்பி விட்டாங்க. திவ்யா, சாண்ட்ரா எல்லாமே விஜய் பார்வதி மாரியே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஷோவ பார்க்கவே முடியல. அப்ப இது எப்ப மக்களே உடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனித்தனியா இன்னைக்கு வாங்குன ரோஸ்ட், சாட்டர்டேல வாங்குன ரோஸ்ட்ட பார்த்துட்டு இவனுக்கு திருந்தி இண்டிவிஜுவலா கேம் விளையாண்டா கேம் நல்லா போக வாய்ப்புகள் இருக்கு. ஒருத்தர் தனித்தனியா விளையாடுங்கடா. கூடி கூடி கும்மி அடிச்சுட்டு இருக்கிறீங்க. 50 நாள், 60 நாள் தாண்டி பார்க்கவே முடியல. கடுப்பா இருக்குதே. ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க, உங்களுக்கும் கடுப்பா இருந்தா, மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஏன்னா, இவங்க நாமினேஷன் மட்டும் இல்ல. எல்லா விஷயங்களும் கூடி கூடி பேசிட்டு இருக்கிறது என்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு, நீயும் நானும் சக போட்டியாளர்கள் அப்படின்னு நெனச்சு என்னைக்கு இறங்கி விளையாடுறானுங்களோ, அன்னைக்கு பிக் பாஸ் பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும், சூப்பரா இருக்கும். கேம புரிஞ்சு நடந்துக்கங்கடா, புரிஞ்சு நடந்துக்கடான்னு எந்த விதத்துலலாம் விஜய் சேதுபதி சொல்ல முடியுமோ, அந்த விதத்துலலாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் புரியவே மாட்டேங்குது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நாமினேஷன் மட்டும் இல்ல, கேமையே கூடி கூடி பேசி தான் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இண்டிவிஜுவலா எப்ப கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ண போறாங்களோ, அப்ப இருந்து பிக் பாஸ் வேற லெவல்ல சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் மறந்துறாதீங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.